வணக்கம் நண்பா. இனிய காலை வணக்கம் நண்பா. நல்லா இருக்கியா? வணக்கம். நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சிறப்பா இருக்கேன். நண்பா, ஒரு முக்கியமான சொல்லு விஷயம் நண்பா. கேட்கிறேன். கேளு. நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான நிர்வாகி நீங்க. உங்க மாவட்டத்துல, உங்க ஒன்றியத்துல. சரி. நண்பா, 2026 தேர்தல் எப்படி சமாளிக்க போறீங்க? சமாளிக்கிறதுக்கு என்ன, நாங்க என்ன போட்டி பெரிய இதா 4 முனை பண்ணிக்கிட்டு போட்டி இருக்கோம். நண்பா. 4 முனை போட்டி. இப்ப வரைக்கும் என்னோட கணக்கு 3 முனை தான் நண்பா. 4 முனை வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க என்ன பாத்தியா? சொல்றோம்னா 10 முனை கூட வரட்டும் தான் சொல்றோம். 10 முனை வரட்டும். ஆனா உங்களால அந்த கட்சி இன்னை வரைக்கும் ஏத்துக்கவே முடியல அப்படின்னா, அதுவும் ஒரு கட்சி ஏத்துக்கிற தானே? முடியும்னு சரிங்க நண்பா. அந்த கட்சி இப்ப தனியா தான் நிக்குதுன்னு நீ சொல்றியா? தனியா தான் நிக்கிறோம்னு இன்னைக்கோட கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலயோட அதான் நானும் கேக்குறேன். இல்ல, நேற்று நான் ஒரு நண்பனா சாதாரண விஷயமா கேக்குறேன். அவர் கூட்டணி இன்னைக்கு போக மாட்டார்ல? அப்படிதான் இன்னைக்கூட அந்த அந்த கட்சியுடைய தலைவர் யாரு, டிவிகே கட்சி தலைவர் விஜய் அண்ணா கூட சொன்னாரு, கூட்டணி யாரு கூடவும் இல்ல, தனிச்சுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே. அப்ப தனிச்சுனா ஓகே தான், 4 முனை போட்டி தான். 4 முனை நான் போட்டி என்ன தானே? கேக்குறேன்னா, எதையுமே அறிவிக்க முடியாதுன்பா. இப்ப 3 கட்சி வந்து அறிவிச்சிருச்சு. ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருச்சு. அடுத்து தாவேக்கா அறிவிக்கணும். அறிவிச்சு ஃபைனல் பண்ணட்டும். ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லுவோம். ஏன்னா இன்னும் காலம் இருக்குல்ல, எதையுமே கரெக்டா சொல்ல முடியாது. சரி, உன் பாலிசிக்கு 4 முனை போட்டி. நாங்க எப்பவும் போல தனிச்சே செயல்படுவோம். சிறப்பான வாக்குச்சீட்டை வாங்குவோம். முடிஞ்ச வரை சில எம்எல்ஏ சீட்டுகளையும் வாங்குவோம். 2026 எங்களுக்கானது. 2026 உங்களுக்கானது. சரி, நான் கேக்குறேன், இப்ப தனிச்சே நிக்கிறோம்ங்கிறியல்ல, ஒரு எம்எல்ஏ எம்பி இப்படிலாம் ஆகணும்னு உங்க கட்சியில உள்ள யாருமே ஆசைப்பட மாட்டாங்களா? எல்லாருக்குமே கட்சியில ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆசைப்படுறதுக்காக தானே வந்திருக்கோம். ஆனா நாங்க என்ன கொள்கையை கொண்டிருக்கோமோ அதுல நாங்க ஆகிக்கிறோம். சரியா? இதுக்காக நாங்க சமரசம் பண்ணிக்கிட்டு போய் அந்த எம்எல்ஏ எம்பி சீட்டு வாங்கி எங்களோட கொள்கைக்கு அது எதிரானது. சமரசம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு அது தேவையில்லைங்கிறேன். அதெல்லாம் ஏத்துக்கிறேன். இப்போ உங்க அண்ணன் தனியா தான் நிப்போங்கிற. ஆனா உங்க கட்சியில உள்ளவங்க எல்லாம் கூட்டணியை நிறைய பேர் விரும்ப மாட்டேன்னுலாம் இருக்க மாட்டாங்க, விரும்புவார்ல. விரும்புற ஆள் இருக்குது. சரியா? விரும்புற ஆளுக வந்து ஒரு 2% 3% பேர் தான் இருக்கிறாங்க. விரும்பாத ஆளுக வந்து நெருக்கி 97% மேல இருக்காங்க. சரியா? இன்ன வரைக்கும் எங்க கட்சியில வந்து என்னைய பொறுத்தவரை, எல்லாரையும்லாம் நான் பேசல, என்னைய பொறுத்தவரை தனியா நிக்கிறதே எங்களோட பலம். இல்ல, அதுல நம்ம கூட்டணி சேர்றது எனக்கு களம் காணுகிட்டு இருக்கீங்க. அதே இது நீங்க வந்து இப்ப கூட்டணியோட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாம் தமிழர்னு ஒரு 10 எம்எல்ஏயாவது கிடைக்கும். நீங்க ஒரு சட்டமன்றத்திலே பேசுற உங்க குரல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்ல. சரி நண்பா, யார் கூட கூட்டணி சேரணும் அதை சொல்லு. அது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டணி சேர்ந்துங்க. ஏதோ ஒரு கட்சி நண்பா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப சேரலாம். ஒரு கட்சியை சொல்லு. ஒரு கட்சினா அதை நீங்க தான் எதிர்பார்த்து, நீங்க யாரு கூட கூட்டணி, அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து நான் கேக்குறேன். எங்களோட கொள்கைக்கு நாங்க யாரு கூட இப்ப கூட்டணி சேர்ந்தா சரியா இருக்கும்? நீங்க சொல்ல முடியல, சொல்ல முடியல. அதுதான் உண்மை. உங்களோட கொள்கைக்கு நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அது வந்து உங்க தலைவர் எடுக்கிறது. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் சிம்பிளாவே உன்னிட்ட கேக்குறேன். நான் அந்த விஷயமா கேட்கல. இப்போதைக்கு இருக்க கட்சிகளோட யாரு கூட கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு கூட கூட்டணி சேர்ந்தானா அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க இப்ப வெளியில இங்க கத்திக்கிட்டு இருக்கத நீங்க வந்து கூட்டணியோட சேர்ந்து இது ஒண்ணா ஒரு 10 எம்எல்ஏ கிடைக்குது, உங்க சட்டமன்றத்திலையும் சட்டப்பேரவையிலையும் எதிரொலிக்கும்ல, அதுக்கு நான் சொல்றேன். இல்லைங்களா? எதிரொலிக்காது நண்பா. அது வேண்டாங்கிறிய? கண்டிப்பா வேண்டாம். தனிச்சு நிக்கிறது தான் எங்களோட பலம். அதுல கூட்டணி சேர்றது வேஸ்ட். அப்ப கடைசி வரைக்கும் முயற்சியும் தானா? பயிற்சி முயற்சி இல்ல. ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். பயிற்சி எல்லாம் கிடையாது. முயற்சி செய்யறோம், அதுல வெற்றி பெறோம், அவ்வளவுதான். இதுவரை எங்களுக்கு தோல்வி கிடையாது நண்பா. இல்ல, இதுவரை நாங்க தோக்கல. இப்போ நீங்க தோக்கல, நான் உங்களை ஏத்துக்கிறேன். இப்ப இது வரைக்கும் நீங்க பயிற்சி செஞ்சுக்கிறீங்க. இப்ப 2026ல முயற்சி அப்படி வச்சுக்கலாமா? இல்ல 2026ல முயற்சி இல்ல, வெற்றி. அப்படி வச்சுக்க. வெற்றிதான், கண்டிப்பா வெற்றிதான். நான் ஒரு சிம்பிளாவே சொல்றேன். இப்ப இருக்கிற காலகட்டத்தில்
ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தானே போட்டி போடுறோம். ஆட்சியை பிடிக்கிறது எங்களோட விருப்பம். அது மக்களோட எதிர்பார்ப்பு என்னவோ அதை பொறுத்து தான் இருக்கு. இந்த தடவை ஆட்சியை பிடிக்கலையா அடுத்த தடவை பிடிப்போம், அடுத்த தடவை பிடிக்கலையா அதுக்கு அடுத்த தடவை பிடிப்போம். எப்படியா இருந்தாலும் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எந்த கட்சினாலுமே ஆட்சிக்கு வர முடியாது. சரி, நீங்க இத்தனை வருஷமா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 10 வருஷமா உங்க கட்சி இருக்குமா? கரெக்டா நீங்க சொல்ற மாதிரினா கட்சி ஆரம்பிச்சு இப்ப 16 வருஷமாச்சு. எலெக்ஷனுக்கு நாங்க வந்து 10 வருஷமாச்சு. சரி, ஒண்ணு இல்ல, 10 வருஷம் 5 வருஷம் கூட வையேன். கட்சி ஆரம்பிச்சு சரி. நீங்க 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது. உங்களுக்கு வந்து 5-6% தான் ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா டிவிகே விஜய் நான் கட்சி ஆரம்பிச்சு 80% கட்சி ஓட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு. அதை என்ன நினைக்கிறீங்க? சரி, அவங்களுக்கு 80%. அப்ப எங்களுக்கு எத்தனை சதவீதம் கொடுத்திருக்காங்க? உங்களுக்கு எத்தனை? எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு 8. சரி, 88 எங்களுக்கே வந்துருச்சு. மீதி 12 யாரு? மீதி 12% யாருன்பா? ஏடிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே பிஜேபி, இல்ல ஏடிஎம்கே பிஜேபி, டிஎம்கே, மதிமுக, இது விடுதலை சிறுத்தை, இது எல்லாமே இந்த 12% வருது. மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் ஒவ்வொன்று அந்த சதவீதம் கொடுக்குறாங்க பத்தியா? அதுவே முதல்ல போலி நான் சொல்றேன். அவனுக்கு 80% கொடுப்பிய, மீதி இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு கொடுப்பிய? நீ உங்க வார்த்தை கேட்ட இல்ல, அதை விட அது போலியான இது, அது நம்ம நம்புறது இல்ல. அதை எப்பவுமே நீ ஒரு வார்த்தை கேட்ட, நீ ஒரு வார்த்தை கேட்ட, அதுக்கு நான் பதில் சொல்றேன். கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் மாத்தின்னு சொல்றேன். எங்களுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு, நான் இதை வந்து தனிப்பட்ட விதமா சொல்லல, ஒரு சாதாரண இதாவே சொல்றேன். நீ கேட்டதுக்காக சொல்றேன். எங்களுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு நிறைய கட்சி இருக்கிறாங்க. இப்ப ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அந்த கட்சி எல்லாம் என்ன ஒண்ணு ஸ்பெசிபிக்கா நான் சொல்லவா? உங்க கட்சியே நான் கேக்குறேன். நீங்க தேசிய கட்சி எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? தமிழ்நாட்டுல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? தமிழ்நாட்டுல இல்ல இல்லன்பா, இல்லைன்னு சொல்லாத. தமிழ்நாட்டுல இத்தனை வருஷமா உங்க கட்சி இருந்துகிட்டே இருக்கு. கட்சி இல்லைன்னு சொல்லாத. தேசிய கட்சி இத்தனை வருஷமா இருந்துகிட்டே இருக்கு. ஆனா வாக்கு வங்கின்னு போகையில இப்பதான் உங்களுக்கு சதவீதமே கொஞ்சம் ஏறி அண்ணாமலை வந்து அதெல்லாம் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி கிடையாது. இல்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடையாதுல்ல, இப்பதானே வந்துகிட்டு இருக்கு. பிஜேபின்னு எனக்கு அதிகபட்சம் ஏத்துக்கிறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். உங்களுக்கே இவ்வளவு கால அவகாசம் ஆயிருக்குல்ல, நாங்க குறுகிய காலத்திலேயே வந்துட்டோம்பா. குறுகிய காலத்துல வந்திய உங்களை ஒண்ணும் குறை சொல்லல. எங்க அண்ணன் அண்ணாமலை கூட சொல்லியிருப்பாரு, சீமானன்னா அவ்வளவு சீக்கிரமா இட ஓடாதிய அப்படின்னா யாரும் சொன்னாலானதே எங்க அண்ணன் கூட சொல்லியிருப்பாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களை வந்து தவறெல்லாம் சொல்லல. நான் நேத்து வந்த கட்சிக்கு 80%, சீமானுக்கு நாம் தமிழருக்கு 8% கொடுக்கமா? அது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப நீ கேட்ட கேள்வி மாதிரிதான் எனக்கும். அப்ப 80% அங்கேயே பிரச்சனை, கட்சி பூரா இதுக்கு உள்ளதான் அடங்கி இருக்கா அப்படின்ற, அந்த 100%னா 12% தான் அடங்கி இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்குதான் கேட்டேன். இது எதை வச்சு சொல்றாங்கல்லவானா? ரசிகர்கள் கூட்டத்தை வச்சு. மாநாட்டுக்கு வர்ற கூட்டத்துல ஓட்டு வங்கி இல்லாதது எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? பாதி பேருக்கு மேல ஓட்டு வங்கி இல்லாதவங்க. மீதி பேரு வந்து ரசிகர்கள். அவங்களுக்கு வந்து எப்படின்னா விஜய பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த எண்ணம் தான். நீ பெரும்பாலும் இந்த இது ரிவ்யூ அந்த பேச சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த இதுல எல்லாம் யூடியூப் இந்த இதுல எல்லாம் பார்த்தானா அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, அங்க நடந்துகிட்டு இருக்க விஜய் பேசுறது கூட கேட்கறது இல்ல. நடந்துகிட்டு இருக்க விஜயை பார்த்தாச்சு, பார்த்துட்டோம், நான் கிளம்புறோம். அங்க வந்தது அதுக்குத்தான். அவங்களுக்கு வந்து அரசியல் எல்லாம் தெரியாது. முக்காவாசி பேருக்கு அரசியல் தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க வைக்கிறது வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வைக்கிறீங்க. சனி ஞாயிறு லீவுல மட்டும்தான் வைக்கிறீங்க. ஏன்னா அந்த டயத்துலதான் உங்க ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க ஃபுல்லா பயல்களுக்குலாம் வர்றாங்க. இன்னைக்கு எந்த பயல்கள்ட்ட பைக் இல்ல, அப்படி டான்னு சொல்றதுக்குள்ள பைக் எடுத்துக்கிட்டு தரத்துன்னு வந்துருவாங்க. ஒரு உச்ச நடிகரை பாக்குறதுக்கு வரமாட்டாங்களா? அதே மாதிரி எல்லா கூட்டத்துக்குமே இப்ப காரைக்குடில இருந்து இவ்வளவு பேர் போறாங்களா, அது எல்லா இடத்துக்குமே அவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப கரூர்ல மட்டும் அவ்வளவு பேரும் கூடல, சுற்றி இருக்கிற அத்தனை இடத்துல இருக்க ரசிகர்கள் வர்றாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவரை பார்க்க முடியாது. அவர் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு என்னங்கிறது தெரியல. யாரையும் பாப்பாரா கொள்ளுவாரெல்லாம் தெரியாது. இப்பவுமே பாக்குறாருல்ல, அது வேற பிரச்சனை. அதனால வர்ற கூட்டத்தை வச்சு இவங்க சொல்றது, எத்தனை சின்ன பிள்ளைய கை குழந்தையெல்லாம் வருது, அதெல்லாம் ஒரு கணக்கு இவங்களுக்கு. சரி, அது இருக்கட்டும். அதெல்லாம் ஓட்டா போடுறது. அது இருக்கட்டும். திடீர்னு உங்களுக்கு தமிழ்நாடு மேல ஏன் அவ்வளவு பெரிய அக்கறை வந்துச்சு? முன்னாலாம் அக்கறை இல்லையா?
எப்பவுமே தமிழ்நாடு மேல அக்கறை நண்பா இருக்கு நண்பா. ஏதோ அந்த பஸ் விஷயத்தை வச்சு சொல்றியாக்கும். ஆமா உண்மைதான். இப்ப மட்டும் பஸ்ல போய் சரி, இன்னும் அந்த ஒரு 4 அந்த மாசம் அக்கறை இருக்குல்ல கூட மத்த தமிழ்நாடு கைட்டு கட்சிகள் எடுக்கிறதுக்கு இல்லையே என்ன நண்பா. காரணம்? ஏன் நண்பா? இல்ல அந்த அக்கறை கூட மத்த கட்சிகளுக்கு இல்லையே, ஏன் நண்பா? அது எல்லாருக்குமே அக்கறை இருக்கு. எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்கா. நீயும் தமிழன் தான், நானும் தமிழன் தான். அதெல்லாம் போராடிக்கிட்டு தான் இருக்கான். திடீர்னு அதை கையில எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது என்னைய பொறுத்தவரை கேட்டானா, நாங்க திடீர்னு எடுக்கல. எல்லா காலகட்டத்திலயுமே ஒவ்வொரு இதை நாங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு. இதுவரை எங்களை வந்து ஒவ்வொரு விஷயத்துல அப்படியே வச்சுக்கிட்டே இருந்துட்டீங்க. ஒரு பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராடணும். அந்த டயத்துல நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த விஷயத்துக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து நீ டக்குன்னு எடுத்தான்னா, நம்ம துப்புரவு பணியாளர்கள் அவர்களுக்காக போராடணும். ஆசிரியர்களுக்காக போராடணும். மருத்துவர்களுக்காக போராடணும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் எங்களுக்கு போராட்டத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஜஸ்ட் நாங்க எப்பாச்சும் இல்ல நாங்க இல்ல. உங்களை சொல்லணும்பா. இப்போதைக்கு யாரு இதுல இருக்காங்களோ அவங்கள சொல்றோம். நான் இப்ப சொல்லணும்னு பேசணும்னு நினைச்சேன்னா அதுவும் பேசுவேன். அது வேணாம், அந்த இடத்துக்கு நம்ம போக வேணாம். சிம்பிளாவே சொல்லிடுறேன். நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு ஒரு டயத்துல இந்த விஷயம் தெரியுதுன்னா, ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அதுக்காக போராடுறோம். தமிழ்நாடு பிரச்சனை இப்பதான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அவ்வளவுதான். நாங்க வெயிட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு எப்ப நியூஸ் வருதோ உடனே ஆரம்பிச்சிரும். போராட்டம் வந்ததுனால இப்ப மாத்திட்டீங்களா? எல்லா பஸ்லயும் மாறிடுச்சா? தமிழ்நாடு வந்துருச்சா? கண்டிப்பா மாறிடும். கண்டிப்பா மாறிடும். இப்ப நீதிபதி இப்ப போயிருச்சு. நீதிமன்றத்துக்கு போயிருச்சு அந்த வழக்கு. இப்ப நீதிபதி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு பதில் சொல்லணும். 8 வழிச்சாலைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது யாருனால அது நிறுத்தப்பட்டுச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நாங்க கேஸ் போட்டுதான் அதை ஜெயிச்சோம். சரியா? இப்ப கேஸுக்கு வந்துருச்சு, நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. இனி நீதிமன்றம் பாத்துக்கணும். நாங்க அதை வந்து கவனத்துக்கு கொண்டுட்டு போறோம்டா. கொண்டுட்டு போயாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நீதிமன்றம் கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிக்கிறோம். சொல்லி அது முதல்ல நடக்கட்டும். கண்டிப்பா தமிழ்நாடு திரும்ப எழுதுவாங்க. தமிழ்நாடு எழுதலைன்னா நாங்க ஆட்சிக்கு வந்து எழுதுவோம். நீங்க ஆட்சிக்கு வந்து கண்டிப்பா அது வரைக்கும் இருப்பாளா? ஏன் அதுல நண்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன் நண்பா. நீ எப்படி நினைச்சாலும் சரி, இன்னைக்கு உன் கட்சியில இருக்கிற கூட்டணி நாளைக்கு உன் கூட இருக்குமான்னு தெரியாது. சரியா? அந்த இப்ப வாங்கியிருக்க வாக்கு வந்து அடுத்த அந்த கூட்டணி கலையில குறையும் உனக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. இப்ப வாங்கியிருக்க ஓட்டை விட அடுத்து வந்து கூட குறையாது. அதனால அத வந்து தைரியமா பேசலாம் நாங்க. நான் வந்து உங்க கட்சியை வந்து நான் தவறலாம் நான் ஒன்னும் சொல்லல. உங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதெல்லாம் நான் என்னைக்கு நான் தவறலாம் சொல்லல. கேக்குறேன், பயிற்சி முயற்சி அப்படியே தொடருமா என்னன்னு கேக்குறேன். வெற்றி கண்டிப்பா வரும். முயற்சி கண்டிப்பா வெற்றி வரும். பயிற்சி முயற்சி செஞ்சாதான் வெற்றி உங்களுக்கு கடினமா கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க இழக்க மாட்டீங்க. எடுத்த உடனே உங்களை தூக்கி கோபுரத்துல வச்சு கீழே தள்ளி விடக்கூடாதுல்ல. இல்ல 10 வருஷமாவா பயிற்சி முயற்சி? 10 வருஷம் எங்களுக்கு பெஸ்ட்பா. ரொம்ப கிட்ட சீக்கிரம் பண்ணிட்டோம் 10 வருஷம். நாங்க எந்த உச்சபட்ச நடிகரும் கிடையாது. கொள்கையை வச்சுதானே வந்துகிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு 10 வருஷங்கிறது ரொம்ப கம்மி. நீங்க எல்லாரும் எங்களை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன? ஏன் எதிர்கட்சியை பத்தி இப்ப ஏதாவது பேசிருக்கீங்களா? யாரும் அதிகமா யாராவது பேசுறாங்களா? யார பத்தி பேசுறா அதிகமா? சரி, உங்க அண்ணன் மாட்டுக்கு மாநாடு போட்டாரு. எதுக்கு? மாட்டுக்கு தான் மாநாடு போட்டாங்க. மாட்டுக்கு தான் போட்டாங்க. அப்புறம் வந்து உங்க அண்ணன் வந்து அந்த மாட்டு கறியை திங்க சொல்றாரு. உங்க அண்ணன் இடையில சொல்றாரு, நான் வந்து சின்ன வயசுல கராத்தே பயிற்சி எல்லாம் உடற்பயிற்சி எல்லாம் செய்யும் போது தம்பி, நான் அந்த மாட்டு இறைச்சியை தின்னுதான் என் உடம்ப வலுவா வச்சிருக்கேன். பாருங்க 4 பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்படி சொல்றாரு. நம்ம வந்து தெரியும், நம்ம வந்து பசுமாடு கொம்பதா வணங்கிட்டு இருக்கோம். தாய்ப்பாலோட பசும்பால் கொடுத்தா பிள்ளைகளை வளர்க்குறான். இப்படி நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கல, உங்க அண்ணன் ஏன் அப்படி ஏன் பேசுறாரு? அப்புறம் திடீர்னு மாட்டுக்கு மாநாடு போடுறாரு. இல்ல அதுக்கு நான் உனக்கு விளக்கம் சொல்லிடுறேன். தாய்ப்பால் கொடுத்த தாயவே இன்னைக்கு தூக்கி வச்சிடுறாங்க. சரியா? அதான் தாய்ப்பால் மாதிரி கொடுத்தாங்க. இது கொடுத்துட்டு பாரு மாடு, அதான் நாங்க போட்டுறோம். ஏன் போட்டுறோம்னு கேளு. நீ சொல்ற எது அது கறியவும் சாப்பிட தெரியாது, அதை வளர்க்கவும் தெரியணும். வளர்க்கறது எதுக்கு நண்பா? நான் என்ன சொல்றேன், அதை வந்து நான் தெய்வமா வணங்குறேன். சரியா? வணங்குறேன். அது வணங்குறதுக்கு நான் வணங்குறேன். மற்றபடி நீ இப்ப வணங்குற மாட்டையே நீ அடிமாடுன்னு ஏத்தி தானே விடுற விக்கிறதுக்கு. ஏன் விக்கிற? அப்ப விக்கவே கூடாது. நீ இந்த மாதிரி பேசுறாலும் முதல்ல விக்கவே கூடாது மாட்டை. அதிகமா நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதும் மாட்டுக்கறி தான். சரியா? நான் அந்த விஷயத்துக்கு நான் வர விரும்பல. நீ கேக்குற கேள்விக்கு மாடு வளர்க்குறோம்.
அது உடம்புக்கு நல்லது, சாப்பிடுறோம். நான் வெளியில இருந்து அதை கொண்டுட்டு வராத நான் வளர்த்து சாப்பிடணும்னு சொல்றோம். இப்ப அதே மாதிரிதான் அண்ணன் சொல்றாரு. மேட் இன் இந்தியான்னு வை, மேக் இன் இந்தியான்னு வைக்காத. எந்த பொருளா இருந்தாலும் இந்தியால தயார் பண்ணுன்னு சொல்றோம். எனக்கு மாட்டுக்கறி பிடிச்சி நான் சாப்பிடுறேன், உனக்கு பிடிக்கலைன்னா நீ சாப்பிடாத, நீ தெய்வமா வணங்கு. இப்ப ஐயர்வாள்லாம் தான் இருக்காங்க, அவங்க எல்லாம் இன்ன வரைக்கும் பருப்பு சாதம் இதான் சாப்பிடுறாங்க. இது இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ அதுக்காக இறைச்சி அவங்க வந்து உனக்கு சண்டை ஓட்டலாமா? கோழிக்கட்டையிலையும் கறிக்கட்டையிலையும் வந்து நீ ஏன் இறைச்சி சாப்பிட்றான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நண்பா. ஒரு சிலர் வந்து பன்னிக்கறியே சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி. அது அந்த மாதிரிதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிடுறேன், சாப்பிடுங்கன்னு சொல்றேன். அதை விரும்பி சாப்பிடுறதுக்கு சாப்பிடட்டும், சாப்பிடாததுக்கு விடட்டும். இது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு என்னன்னு தெரியுமா நண்பா? அவர் பேசுற மத்த அரசியலை வந்து எது எதுவும் குறை சொல்ல முடியல. குறை சொல்ற மாதிரி இந்த 1, 2 கிடைச்ச உடனே அதை இழுத்துக்கிறாங்க ஆளுக. நான் நீ சொன்னேன்னு சொல்லல, சரியா? ஆளுக சொல்றது இன்ன வரைக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க? ஆமக்கறி சாப்பிட்டேன், ஆமக்கறி சாப்பிட்டார் சீமான், இடையில ஆமக்கறி மான் கறி சாப்பிட்டார் எல்லாம் சீமான் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டேன். உண்மையிலே மான்ல கறி எல்லாம் எடுக்கலாமா? மான் கறி எல்லாம் சாப்பிட்டேன் பாத்தியா? ஆம கறியை மான் கறி சொன்னா இருக்கும் நண்பா, இருக்கு நண்பா. ஒரு மானூறுகான்னு டப்பா ஒண்ணு வாங்கி இருக்கு, கூட அது நம்ம உனக்கு தெரியுமா? அண்ணன்ட்ட சொல்லி தின்னு பார்க்கலாம். நீ வா நண்பா, இலங்கைக்கு போ நண்பா, கண்டிப்பா இருக்கு நண்பா. உங்க அண்ணன் இல்ல, நான் உங்க அண்ணன் எத்தனை தடவை அது மாதிரி இலங்கைக்கு போயிட்டு வந்துட்டு மான் கறி சாப்பிட்டு வந்துட்டாரு? எனக்கு தெரிஞ்சு அது இங்கேதான் அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் என்ன கேக்குறேன்னா, அது இப்பதான் நம்ம இங்க இருக்கிறோம், நீங்க பாஸ்போர்ட்டை பிடிங்கிக்கிட்டியே, சரியா? எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிடுங்கி வச்சுக்கிட்டியே, அதனால நாங்க போகாம இருக்கோம். இல்லைன்னா நாங்க போய்கிட்டு தானே இருப்போம். சரி, நீ பாஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டியதானே? பாஸ்போர்ட் ஆமா, பாஸ்போர்ட் அவர்கிட்ட பிடுங்கி வச்சிருக்கே, அதனால போக முடியல. இலங்கை இல்லைன்னா போயிட்டு தானே வந்து விட்டுப்போம். சரி, நீ அதையே விடு. அவர் பேசுற மத்த அரசியல் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நான் திரும்பவும் சொல்லிட்டேன், உங்க அண்ணன் பண்ற அரசியல் எனக்கு பிடிக்கும். நான் அதுக்காக நான் ஒரு கட்சியில இருந்துகிட்டு சீமானை பிடிக்கல. அதே மாதிரி இன்னைக்கு என் கட்சி ஏதாவது சில தவறுகள் நடந்தாலும் நீ சொன்னாலும் ஏத்துக்கிறேன். இப்போ உங்க அண்ணன் சொன்ன சில விஷயங்களை தான் கேட்கிறேன். இதுக்காக நான் வந்து இப்போ உன்கிட்ட வந்து நான் மத்த கட்சியை பத்தி கேட்க முடியாது. இல்ல நண்பா, நான் மத்த கட்சியே பேசல. நான் என்ன சொல்றேன்னா, பேசுங்க, அவதூற மட்டும் பேசுறீல்ல, அவர் சொன்ன நல்லதையும் பேசுங்கன்னு தான் சொல்றேன். இன்ன வரைக்கும் நல்ல விஷயத்த நானே சொல்றேனே, பிடிச்ச விஷயம் நான் சொல்றேனே. உங்க அண்ணன் சொல்லுவாரு, என்னுடைய விளைநிலங்கள் எல்லாம் வீடா மாறிக்கிறேன்னு சொல்லுவாரு. உண்மையிலே நான் அந்த விஷயத்த ரொம்ப ஏத்துக்கிறேன். இப்ப அவன் கட்டுறது பூரா விளைநிலத்துல தான் போய் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். அது ஏத்துக்கிறேன். கண்டிப்பா. இந்த இதெல்லாம் சொல்றேனே, இப்ப இதெல்லாம் ஏன் ஏத்துக்க மாட்டேங்க? கேள்வின்னு கேட்டா மட்டும் எங்க சரி, அண்ணன் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அதை பேசணும்னா அது பேனா விட அது விலங்கத்துல வந்துரும். சரி சரி, இரண்டாவது பெரிய கடற்கரை போட்டு இல்ல உங்கால சாட்டு இருக்காப்ல சார். அவரு கேட்கலையும் பார்த்தாதான். இல்ல தேவையில்லாம ஒரு கட்சியை எந்த நேரமும் இழுத்து அவர் அடிச்சு வியூஸ் வாங்கிட்டு இருக்கு. அதுக்கு பேசாம கட்சி வேலையை போய் ஆரம்பிச்சா பார்த்தாலும் அவரை தப்பாலாம் சொல்லல. எந்த நேரம் பார்த்தாலும் அந்த டிவிக்கே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் போய் ஒரு கட்சி வேலையை பார்த்தாலும் இல்ல அவருக்குன்னு ஒரு தொகுதி ஒதுக்கி இருந்தாலும் அங்கே போய் வேலை பார்த்தாலும் கூட ஒரு 100 ஓட்டு கிடைக்கிற இடத்துல ஒரு 500 ஓட்டா கிடைக்கும்ல. சும்மா ஒரு பேச்சுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இல்ல நீ கேட்டதுக்கு நானும் பதில் சொல்றேன். அது வந்து எப்படி சொல்றது, நீ சாட்டையை தொட்டுக்க கூடாது. தொட்டுட்டார்ல, அவரோட ஆட்டத்தை அவர் ஆரம்பித்தார். அவருக்கு எப்படின்னா, அவருக்கு ஒரு ஈகோ. நான் இப்ப ஓப்பனாவே சொல்றேனே, நீ என்ன பண்ணிட்ட, மக்கள் அரங்கம்னு ஒண்ணு வைக்கிறீங்க. எல்லா கட்சிக்காரர்களையும் கொண்டாந்து எல்லா கட்சிக்காரர்கள்ட்டையும் ஒவ்வொரு ஆள அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த அடியை இந்த அவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத்லாம் அவர் கட்சிக்கு போனதுல இருந்து போட்டு அந்த அடியை தானே அடிக்கிறீங்க போட்டு அந்த கட்சிக்கே அதுதான் நண்பா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசிட்டிய ஒரு சித்தாந்தம் ஒண்ணு பேசிட்டு ரெண்டையுமே இணைக்கிறீவாரு. எனக்கு தமிழ் தேசியமும் வேணும், திராவிடமும் வேணும் சொல்றிய பத்தியா? அந்த இடத்துலதான் நாங்க முரண்படுறோம். நீ ஒண்ணு திராவிடத்தோட நில்லு, இல்ல என்ன தமிழ் தேசியத்துப்பா, ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு நீ எப்படி இதுன்னுவ? எந்த அடிப்படையில இது திராவிடம்னு ஒண்ணு முதல்ல இருக்கா? திராவிடம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல மட்டும்தான் திராவிடமா? திராவிடம்னா அவங்க சொல்ற காரணம் என்ன? தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது தமிழ் எல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம் சொல்றிய. இந்த திராவிடம் ஏன் மத்த 3 மாவட்டத்துல இல்ல, நமக்கு மத்த 3 இதுல இல்ல, நமக்கு மட்டும் இருக்கு? திராவிடம்னா எனக்கு உண்மையிலே என்னன்னா அதத்தான் நீ எடுத்துக்கிட்டு வர்ற பத்தியா கொள்கையே முதல்ல தப்பு இல்ல. திராவிடம்னா என்னன்னு உனக்கே முதல்ல தெரியாது. இல்ல இன்னைய வரைக்கும் அந்த கட்சி ஒரு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எதுவுமே என்ன இருக்குல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவ்வளவுதான். நண்பா, ஒரு மக்கள் அரங்கத்துல போயிட்டு பேசையில உனக்கு தேவையான ஆளை பேசுறதுக்கு தான் நீ ஆளை அனுப்பி விட்டுருக்க. நீ என்ன பண்ணணும், இவர் நல்லா சிறப்பா பேசுவாரு, எல்லாத்தையும் சமாளிப்பாருன்னா அவர் அனுப்பணும். உன்னால முடியலைங்கிறதுக்காக நான் பேச முடியல, நீங்க 10 பேர் எந்திரிச்சு கத்துங்கடான்னு சொன்னா அது நல்லா இருக்கா?
அங்கே நீ 10 பேர் எந்திரிச்சு கத்தி அவர் பேசுறது அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காரு. இன்னும் பெருசா ஒன்றும் பேச போறது கிடையாது. ஒரு விஷயத்த பேச போறோம், பேசிட்டு போய் உட்கார போறோம், அதோட முடிஞ்சு போயிருது. அதே மாதிரி இவர் பேசுற அந்த 1/2 மணி நேர டயத்துல நீ குறுக்கிட்டு அது இதுன்னு கெட்ட வார்த்தையில இங்க இருந்து கத்துறான்னு வச்சுக்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அது திரும்ப அடிப்பார்ல. அப்ப இங்க எதுக்கு ரமேஷ்னு ஒரு ஆளை போட்டிருக்கிய, மணின்னு ஒரு ஆளை போட்டிருக்கிய, இப்படி தனியா அனுப்புறீங்கல்ல, எதுக்கு அனுப்புறாங்க? அது தப்பு இல்லடா. அவங்க பண்ணதுக்கு அனுபவிக்கிறா, அவ்வளவுதான். இன்னொன்னு சரி விடு, அது தொலைஞ்சு விடு. அது ரொம்ப அந்த விஷயத்துக்குலாம் நம்ம போகணும். சரி, வேற எதுவும் கேட்கலையா? ஓகே, அதை விடலாம். கடைசியா இப்ப 2026 என்னதான் உங்களுடைய கணக்கு? கடைசி எதுவும் போராட்டம் எதுவும் அறிவிப்பு எதுவும் வச்சிருக்கீங்களா? இனிமே போராடுறது மக்களோட தான் போராட போறோம். மக்களோட போராட போறிய பயிற்சியும் முயற்சியும் இப்போ ஒண்ணு சேர போகுது. கண்டிப்பா நண்பா. அந்த தடவை நீ பாப்பா, எங்களோட கணக்கு துவங்குறோம். அந்த தடவைல இருந்து தொடங்கி அதையும் இதே காரைக்குடி மண்ணுல தொடங்குறோம். காரைக்குடி சரியா? தொடங்கி காரைக்குடி மண்ணுலயே நான் தொடங்குறோம். வேட்பாளர் தொடங்கி அறிவிச்சிருவோம். அதான் பிப்ரவரி 21 நடக்குதுல, மாநாட்டை பாரு. மாநாட்டை பார்த்துட்டாரு. பிப்ரவரி 21 மாநாடு திருச்சியில. மாநாடுனா எப்படி இருக்கணும்னு அதை எல்லா கட்சிக்காரங்களும் பாத்துக்கணும். இந்த வேலைதான் வேணாங்கிறது. அப்புறம் நான் இப்பவும் சொல்றேன்பா, மாநாடுனா எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும்னு முதல்ல நீ அந்த கூட்டத்தை பார்த்துட்டு உனக்கு தெரிஞ்சு. இன்ன வரைக்கும் எந்த கட்சியிலும் இல்லாத சில விஷயங்கள் இருக்கு எங்க கட்சியில. அது எப்பவுமே திமிராவே சொல்லுவேன். நானே அந்த வேலையை பார்ப்பேன். இப்ப பேச்சு முடிக்கிறாரா, அடுத்த செகண்ட் நீங்க சேர் எல்லாமே அடிக்க வச்சிருவோம். ஒரு குப்பை கிடக்காது. எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவோம். எங்க கட்சி பிஜேபியில எங்களுடைய தொண்டர்கள் என்னைக்கு சேர தூக்கி அடிச்சோம்னு நீங்க பாத்திருக்கியா? முடிஞ்ச பிஜேபியை பார்த்து கத்துக்கிறான் எல்லா கட்சியும். அதுக்கு உங்க கட்சி சீமான் தம்பி எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போனீங்க. நான் உங்க கட்சியை சொல்லல. பிஜேபியில ஒவ்வொரு ஆளும் உங்க கட்சி கூட்டம் எங்க பண்றான். உங்க கட்சி கூட்டம் எங்க போட்டியா? எத்தனை இடத்துல சரியா உனக்கு இப்ப கடைசியா நடந்த இதை சொல்றேன். கடைசியா போட்டது மதுரையில போட்டோமா? முருகனுக்கு கடைசியா அது கட்சி சார்ந்த போட்டியலா, முருகனுக்கு போட்டியலா? முருகனுக்கு போட்டது அது ஏதோ ஒண்ணு கட்சி சார்ந்த. நீ வந்து சரி அந்த அந்த இடத்த விடு. ஒரு இடத்த சொல்லு, சேர தூக்கி வீசினது இதெல்லாம் எந்த பிஜேபியில எப்ப நடந்துச்சுன்னா அது சாத்தியம் இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், அரசியல்ல நான் முன்ன இருந்ததை நான் இருக்க விரும்பல. இப்ப வரைக்கும் நாங்க ஆரம்பிச்ச 23ஆம் தேதி பிரதமர் வந்தாப்லயே மதுராந்தகத்துல, செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல நடந்த இதுல எங்க தலைவர்கள் எல்லாரும் இறங்கி ரோட்ல இறங்கி வேலாதாகும். ஏன்னா எந்த சின்ன வித அசம்பாவிதம் கூட நடந்துடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே இறங்கி ரோட்ல பாத்தியா, வாக்கி டாக்கி வச்சுட்டு ஒண்ணு பாத்தியா? நான் சொல்றது உனக்கு இன்னும் புரியலன்பா. நான் என்ன சொல்றேன்னா, அது உங்க கட்சி மாநாடு கிடையாது, உங்க கூட்டணி கட்சி என்டிஏ மாநாடு. கூட்டணி கட்சியா இருக்கட்டும், அதுல மாநாடா தான் உள்ளுக போறது யாரு? மாநாடு என்ன மாநாடு போட்டியா? என்டிஏ மாநாடு தானே போட்டியா? அந்த என்டிஏ மாநாடு பாரதிய ஜனதா மாநாடு போட்டியலா? ஓகே, உள்ள ஏன் இல்ல? அப்படி பார்த்தா எங்க அண்ணன் அண்ணாமலை அந்த இடத்துக்கு வர வேணாம். அது வந்து விவாதம் வேற மாதிரி போகும். சரியா? நான் என்ன சொல்றேன், அது என்னைய பொறுத்தவரை என்டிஏ மாநாடு, உன்னைய பொறுத்தவரை பிஜேபி மாநாடு. அது என்டிஏ கூட்டணி மாநாடு தான். நான் அதை இல்லைன்னே சொல்லல. கட்சியினர் யாரு உள்ள இருந்தது? டிஎம்கே அந்த இது சாரி ஏடிஎம்கே பிஜேபி இருந்த அந்த எல்லா கட்சி இதுவும் இருந்தாங்க. ஏதா அசம்பாவிதம் நடந்துச்சா அதை மட்டும் சொல்ல வர்றேன். நடக்கல, சந்தோஷம். இந்த அளவு நடந்ததுல நடக்கல, சந்தோஷம். இதுக்கு முன்னாடி எங்க நடந்துச்சு? உனக்கு எடுத்து போட்டு வரேன். நான் எடுத்து போட்டு வரேன் கண்டிப்பா. அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வரேன். சரியா? ஏன்னா நீ வந்து எப்படி நீ வந்து சீமானண்ணன் தம்பிகள் சொல்றியோ அது மாதிரி நாங்களாம் அண்ணாமலை அண்ணன் தம்பிய அவ்வளவு சீக்கிரம் எதுலயும் இறங்க மாட்டான். வன்முறையில அடுத்தவங்களை இழிவா பேசுறதுலாம் இறங்க மாட்டான். சரி, சரியா நண்பா? அண்ணாமலை என்ன போஸ்டிங்ல இருக்காங்க? ஏன் நண்பா உடனே எல்லாரும் சொன்ன மாதிரி அப்படியே போயிருவீல? இப்ப அண்ணாமலை இல்ல நண்பா, ஒரு எனக்கு உண்மையில தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. நான் கேக்குறேன், போஸ்டிங்ல இருந்தாதான் ஒரு மனுஷனை நான் மதிக்கணுமா? நான் என்ன கேக்குறேன், என்ன காரணத்துக்கு போஸ்டிங்ல இருந்து எடுத்தீங்க? ஓகே, உனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விளக்கம் விடு. அது உங்க அரசியல் உள்கட்சி, அதுக்கெல்லாம் நான் வர விரும்பல. விடு, அதை விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். வேற என்ன விஷயம்? வருங்கால முதலமைச்சர் எங்க அண்ணன் அண்ணாமலை தான், அது வேற எதுவும் இல்ல. வாழ்க வளமுடன். அப்ப கூட்டணி முடிஞ்சிடும். பின்னாடி கூட்டணி முடிஞ்சது இல்ல,
2026 வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி தான். அதுக்கடுத்து வர்ற தேர்தலில் நாங்க எப்படியோ திரும்ப இது வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். இப்ப எனக்கு வந்து இப்போ நீ உங்க அண்ணனை வந்து முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை. ஆமா, எனக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, என் தலைவனை நான் ஆக்கி பார்க்கணும்னா. கண்டிப்பா எல்லாருமே முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதனாலதான் நீ ஒரு வார்த்தை கேட்டா தெரியுமா, கூட்டணி ஏன் போக மாட்டேன்னு சொல்றீன்னு. இந்த ஒரு கனவுக்காக தான், முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அடுத்தவங்களை முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நாங்க வரல. நான் கேட்டது இப்ப நீங்க வந்து தனியா நின்னு கத்திட்டு இருக்கீங்க. கூட்டணியோட சேர்ந்தா சட்டசபையில உங்க குரல் எதிரொலிக்கும். அதுதான் நண்பா, இப்ப கூட்டணி சேர்ந்தா எனக்கு முதலமைச்சர் பதவி வருமா? அதுல அது வராது, வராதுல. நாங்க ஒரு கனவு எடுத்துட்டு வந்திருக்கோம். முதலமைச்சர் வேட்பாளர் வச்சிருக்கணும். அதான் வாக்கு வங்கி வச்சிருக்கோம்ல. அடுத்து ஏறும் பாரு, நீ இந்த எலெக்ஷன்ல பார்த்தா ஏறும். அதே மாதிரி எங்களோட கனவு வந்து கொஞ்சம் பெருசு. இன்ன வரைக்கும் நிறைய வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு வந்து எந்த எந்த கட்சியுமே இதுவரை அரசாங்கத்துக்கு வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபியும் வந்து உனக்கு கொடுக்கல வேலை வாய்ப்பு. நான் என்ன டாஸ்மார்க்னு காது கேக்குதா இல்லையா? ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் அரசியல் கட்சியும் வந்து இதுவரை முதலமைச்சர் ஆகி எந்த வேலை வாய்ப்புமே ஏற்படுத்தலைன்னு சொல்றேன். நீ என்ன நினைக்கிற? கார் தொழிற்சாலை இதுகள் ரெண்டு போய் வேலைக்கு ஆள் எடுக்கிறது என்னன்னு இருக்கியா? அதெல்லாம் எப்போ போயிருச்சு. இப்ப எந்த இதுலயுமே இப்ப தமிழ்நாட்டுக்கு வேலை கிடையாது. ஹெவியா வந்துட்டா இங்க தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு இந்த 3000 2000 அப்படியே கொடுத்து அவனை ஒயிட் கார்டுக்கு போய் வச்சு குடியாரன் ஆக்கிட்டிய. ஃபுல்லாம் குடியாரன் ஆகிட்டா. யாரும் இங்க இருந்து தெளிவான ஆள்லாம் கிடையாது. காலையில கூட்டம் கட்டி ஏறுது ஒயின் ஷாப்ல எல்லாத்தையும். நான் என்ன கேக்குறேன், ஒயின் ஷாப் மட்டும்தான் வருமானமாடா? இவ்வளவு வருமானம் இருக்கு, ஏன் அதெல்லாம் எதையுமே ஊக்குவிக்கிறாங்க? எங்க ஆளுதான் தெளிவாதான் சொல்றாரு, மத்த கம்பெனி போட்டாதான் மாம்பழ ஜூஸ் எல்லாம் ஓடுமா? ஏன் அரசாங்கம் போட்டா கம்பெனி போட்டா ஓடாதா? மாம்பழம் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மாசம் போயிடுச்சுன்னா அடுத்து 1 கிலோ 10 ரூபா 5 ரூபான்னு வந்துடும். அதெல்லாம் என்ன பதப்படுத்துற தொழிற்சாலையை போடு, பதப்படுத்தி மாசா கம்பெனி தான் போடணும்னா நீ மாம்பழ ஜூஸ் கம்பெனி போட்டு அதை மக்கள் வாங்காம இங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வேற இது வேற. நான் அந்த இடத்துக்கு போவேன், அது கார்பரேட். நான் என்ன கேக்குறேன், மாசம் மாம்பழமாவே இருந்துட்டு போகுது. நான் என்ன கேட்கிறேன், ஏன் அந்த உன்னால பண்ண முடியாதா? அது ஒரு தொழில் தானே. அதுல எப்படி பார்த்தாலும் நீ ஒரு 3000 பேர் 5000 பேருக்கு வேலை கொடுக்கலாம்ல. ஆமா, கடலை கம்பெனி வெளியில இருக்க தான் பண்ணணுமா? என் கடலையை வாங்கி உன்னால பண்ண முடியாது. நீ கொள்முதல் பண்ணு. நீ முதல்ல இன்ன வரைக்கும் நெல்லை கொள்முதல் பண்ணி அதெல்லாம் முளைக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிற. இன்ன வரைக்கும் தார்பாய் வாங்கி கொடுக்கறத உன்னோட திட்டம். அதுக்கு ஒரு செட்டு போட்டு அதை பண்ணா உன்னால முடியல. இது வரைக்கும் 2 கட்சினாலையும் அது முடியல. சரி, அதெல்லாம் மாற்றம் பண்ணி நாங்க பண்றோம், அவ்வளவுதான். ஏன் நீ செய்ய வேண்டியது? இன்ன வரைக்கும் ரேஷன் கடையில அரிசி வாங்கி ஒழுங்கா சாப்பிட முடியுதான்டா? என்ன வருது? நல்லபடியா அந்த மாற்றத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். எங்களால முடிஞ்ச வரை எப்ப ஜெயிக்கிறோமோ அது வரை ஜெயிச்சுக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா பாப்போம். 2026 தேர்தல் யாருக்கு வந்து அது சரியான ஒரு களமா இருக்குன்னு பாப்போம். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி, உங்க கட்சி எந்த அளவுக்கு வாக்கு வங்கி உயருது, நாங்க எந்த அளவுக்கு போறோம், மற்ற கட்சியெல்லாம் எந்த அளவுக்கு எங்கெங்க போய் இருக்கிறாங்க அப்படின்றத பாப்போம். சிறப்பு. ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறவா? சொல்லுங்க நண்பா. ஐயா பாச்சிதம்பரம் சொன்ன மாதிரிதான் நான் சொல்றேன். எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சினால மட்டும்தான் எந்த கட்சி வாக்கு வங்கி எவ்வளவு இருக்குங்கிறது சொல்ல முடியும். நீங்க ஒவ்வொரு கட்சியும் தனியா என்னைக்கு நிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அதை சொல்லலாம். அது வர அந்தந்த ஏரியால இருக்க மற்ற கட்சிகளோட ஓட்டும் உங்களுக்கு விழுந்திருக்கும். சரியா? அதனால நாங்க வாக்கு வங்கி வச்சிருக்கோம். நாங்க வெற்றி பெறுவோம், சிறப்பான இடத்துக்கு வருவோம். தமிழ்தாய் வாழ்க, வாழ்க வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, வளத்துடன் வாழ்க நண்பா, வாழ்க பாரதம். நன்றி. ஜெய்ஹிந்த் நண்பா, வாழ்க.